பொதுவாக போப் இறந்துவிட்டால் எந்த நடைமுறைகளும் புதியதாக செயல்படுத்தப்படுவதில்லை. தலைமையின் மரணத்துக்கு துக்கம் அனுசரிக்கும் அதே வேளையில் கத்தோலிக்க தேவாலயம் தங்களின் அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்க தயாராகும். தேவாலய விளக்க புத்தகம் கொண்டுள்ள பண்டைய பாரம்பரிய முறைகளின்படியே எல்லாம் செயல்படுத்தப்படும். முதலில் போப்பின் மரணம் அறிவிக்கப்படும். அதற்கு பின்பு போப்பின் தனி இல்லம் மூடப்படும். கேமர்லிங்கோ என அழைக்கப்படுபவரே போப்பின் மரணத்தை அறிவிப்பார். புது போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரை கேமர்லிங்கோவால் புனித தேவாலயம் நிர்வகிக்கப்படும். அவரே போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்குகளுக்கான தயாரிப்பையும் மேற்கொள்வார். இனிவரும் நாட்களில் போப்பின் உடல் புனித பீட்டர்ஸ் தேவாலயத்திற்கு இடம் மாற்றப்படும். மறைந்த போப் 2ஆம் ஜான் பாலுக்கு மரியாதை செலுத்தியதைப் போலவே மக்கள் தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்துவர். இந்த முறை ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமானதாக இருக்க போகிறது. முந்தைய தலைவர்களைப் போல மக்களின் போப் என அழைக்கப்பட்ட போப் பிரான்சிஸின் உடல் வத்திக்கானில் அடக்கம் செய்யப்படாது. எளிமையான மரப்பெட்டியில் தனக்கு விருப்பமான மத்திய ரோமில் உள்ள தேவாலயத்தில் தன் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதே அவரது விருப்பம். அதுபடியே அனைத்தும் நடந்தேறும். அடுத்த சில நாட்களில் உலகம் முழுவதுமிருந்தும் கார்டினல்கள் ரோம் நகரத்திற்கு வந்து புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் இரகசிய முறையை தொடங்குவார்கள். 9 நாட்கள் அதிகாரப்பூர்வ துக்க அனுசரிப்புக்கு பின் புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான கூடுகை சிஸ்டீன் தேவாலயத்தில் நடக்கும். அதற்கு முன்பு ஒட்டு கேட்கும் சாதனங்கள் ஏதும் அங்கு இல்லை என்பது உறுதி செய்யப்படும். புதிய போப் தேர்வுக்காக வாக்களிக்கும் கார்டினல்கள் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் தவிர இச்சமயத்தில் வேறு எதற்கும் வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பெரும்பான்மை வாக்குகள் ஒருவருக்கு கிடைக்கும் வரை அவர்கள் வாக்களிப்பார்கள். பின்னர் இதற்கெனவே கட்டமைக்கப்பட்ட சிறப்பு சிம்னியில் இருந்து வெண்புகை வெளியேறும் போது ஹபேமஸ் பாபம், நமக்கு போப் கிடைத்துவிட்டார் என்பதை உலகம் அறியும்.